தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நாம் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதம். ஏன் முதல் வசந்தம் என்று அல்லாஹு தஆலா இந்த மாதத்திற்கு பெயர் வைத்தான் தெரியுமா? நபியவர்கள் இந்த மாதத்தில் அவதரித்ததன் காரணத்தினால்தான், நபியவர்கள் இந்த மாதத்தில் பிறந்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா முதல் வசந்தம் என்று பெயர் வைத்தான். எத்தனை வசந்த காலம் வந்தாலும் நபியவர்கள் வந்த அந்த காலத்தை போன்று சிறந்த காலம் என்றும் இருக்காது. எத்தனை நபிமார்கள் வந்தாலும் நபியவர்களை போன்று சிறந்த உன்னதமான நபியவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் மாட்டார்கள். நபியவர்கள் பிறந்த காலம்தான் வசந்த காலம். அவர்கள் பிறந்த வாழ்ந்த அந்த காலத்தை சிறந்த காலம் என்று நபியவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். கைரும் குருணி கருணி, காலங்களிலே சிறந்த காலம் என்னுடைய காலம் என்று நபியவர்கள் சொன்னார்கள். நபியவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த, அல்லாஹ் அனுப்பி வைத்த அந்த காலம் இருக்கின்றதே வசந்த காலம். இருள்களும் பாவங்களும் இணை வைப்பும் மூட நம்பிக்கையும் மனிதாபிமானம் இல்லாத வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு மத்தியில் நபியவர்கள் வந்தார்கள். ஷிர்க்கை ஒழித்தார்கள், குஃப்ரை ஒழித்தார்கள். நபியவர்கள் வந்தார்கள், மூட நம்பிக்கையை ஒழித்தார்கள். நபியவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு ஈமானை கொடுத்தார்கள். நபியவர்கள் வந்தார்கள், நற்பண்பை வளர்த்தார்கள். நபியவர்கள் வந்தார்கள், அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், அநியாயம் எல்லாம் ஒழிந்தது. அன்பானவர்களே, இப்ப நபியவர்கள் வந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? வசந்த காலம். அன்பானவர்களே, நபியவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, இந்த வானம் இல்லை, இந்த பூமி இல்லை, இந்த சூரியன் இல்லை, இந்த சந்திரன் இல்லை, யாரையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்க மாட்டான். அண்ணல் இல்லையே, அகிலமும் இல்லை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான நபிமார்களின் தலைவரான நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நபியவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் ஆங்காங்கே நபியவர்களுடைய புகழ் மாலை பாடப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும், சில வீடுகளிலும், சில தெருக்களிலும், சில மேடைகளிலும் நபியவர்களை பற்றி பேசப்படுகின்றது. இதுவெல்லாம் நபியவர்கள் பிறந்த இந்த காலத்தை கொண்டாடுவதற்கு நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அன்பானவர்களே, எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்று விட்டார்கள். சிலர் தலைவர்களை மட்டும் மக்கள்கள் அவர் பிறந்த நாள், இவர் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள். காந்தியடிகளுடைய நினைவு நாள் என்று அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இந்திய சுதந்திர தினம் என்று சுதந்திரத்தில் போராடி அந்த மக்களுடைய அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சுதந்திர தினம் என்று அந்த நாட்டு மக்கள் அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதில் பாடுபட்ட மக்களை பற்றி பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி செய்த நிறைய மக்களை பற்றி உலகம் நினைவு கூறுகிறது. அன்பானவர்களே, நமது நபி இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கும் நபி அவர்கள் காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் பிறந்த இந்த காலத்தை நாம் நினைவு கூறுவது எவ்வளவு பெரிய விஷயம்.
எவ்வளவு உன்னதமான விஷயம்! நபியவர்களை நினைத்தாலே ஈமான் அதிகரிக்கும். நபியவர்களை பேசினாலே நம்முடைய அமல்களில் அல்லாஹ் தஆலா முன்னேற்றத்தை கொடுப்பான். எத்தனையோ பேர் மாற்று மதத்தினர்கள் யார் அந்த முஹம்மது என்று தேடி தேடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தேடி பார்த்தார்கள், முஸ்லிமாக மாறினார்கள். நபியவர்களுடைய காதலராக மாறினார்கள். யார் எது அந்த குர்ஆன் என்று குர்ஆனை படித்து பார்த்தார்கள், குர்ஆனை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக மாறினார்கள். அன்பானவர்களே, இதுவல்லவா உண்மையான ஒரு ஈடேற்றம், நேர்வழி தரக்கூடிய ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்கியதற்கு காரணமாக இருந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து நபியவர்களை பற்றி பேசுவோம். அவர்களுடைய சிந்தனையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். நம்முடைய அமல்கள் எல்லாம் நபியவர்களுடைய அமலை போன்று உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் பல இடங்களை நபியவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்கின்றான். ஈசா நபியை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றான், மூசா நபியை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றான். ஆனால் நமது நபியை விட வேறு எந்த நபியையும் இந்த அளவுக்கு புகழ்ந்ததில்லை. அன்பானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழும் பொழுது அவர்களோடு இருந்த அவர்களுடைய தோழர்கள், நெருங்கிய தோழர்கள் ஈசா நபியிடத்துல கேட்கிறாங்க, நபியே, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, எங்களுக்கான ஒரு ஆகார தட்டு வானத்திலிருந்து இறங்க வேண்டும், உணவு தட்டு இறங்க வேண்டும், அந்த உணவு தட்டில் என்ன பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, அப்படி இறங்குச்சுன்னா அந்த நாளை நாங்க பெருநாளாக கொண்டாடுவோம். எங்களுக்கு வானத்தில் இருந்து நீங்க நபி என்பதற்கு அத்தாட்சியாக ஒரு உணவு தட்டு இறங்குகிறது, அந்த உணவு தட்டு இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள். அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவே இறக்கி இருக்கின்றான், மாயிதா, ஆகார தட்டு, அந்த சூறாவுக்கு பேர். உணவு தட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவையே அல்லாஹ் தஆலா இறக்கினான். அந்த சூறாவுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா, யா இறைவா, அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து எங்களுக்காக நீ ஆகார தட்டு, உணவு தட்டை நீ இறக்கி வைப்பாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், அப்படி இறங்கியதென்றால் அவ்வலினா வ ஆகிரினா, எங்களிடத்தில் அந்த இறங்கக்கூடிய அந்த நாள் எங்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்படுவோம். எங்களில் முதலாக இருக்கக்கூடியவரும் எங்கள் கடைசியாக இருக்கக்கூடியவர்களும் அந்த ஆகாரத்திற்கு இறங்கிய நாளை பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகாரத்திற்கு இறங்கியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தோழர்கள் எல்லாம் அந்த உணவை உண்டார்கள். குர்ஆன் கூறுகிறது, அன்பானவர்களே, ஒரு ஆகாரத்தட்டு இறங்கியதற்கு பெருநாள் என்றால் இந்த அகிலத்தின் அடிப்படையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த மாதம் நமக்கு பெருநாளாக கொண்டாடப்பட வேண்டுமே. நபியவர்கள் பிறந்த இந்த மாதம் நமக்கு எல்லா நாளையிலும் சிறந்த நாளாக இருக்க வேண்டுமே. நபியவர்கள் அவதரித்த இந்த மாதத்தில் எல்லா சந்தோஷத்தையும் விட சிறந்த சந்தோஷமாக நாம் கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை தருகிறது என்றால் அந்த சந்தோஷத்தை வாழ்க்கை முழுவதும் அவன் நினைத்து பார்ப்பான். வருடம் அந்த நாள் வரும்போது அந்த நினைவு ஏற்படும். அதுபோன்றுதான் நம்முடைய நபி இந்த உலகத்திற்கு வருகை தந்த அந்த நாள் சிறந்த நாள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், குல், நபியே சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வினுடைய கிருபையும் அவனுடைய அருளையும் கொண்டு ஃபல்யஃப்ரஹு, மக்களை நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வினுடைய அருள், அதை நினைத்து நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். ஃபல்யஃப்ரஹு
நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். எந்த அளவுக்கு சந்தோஷம் தெரியுமா? ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன் ஃபலிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் சந்தோஷம் எந்த அளவுக்கு அடைய வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த எல்லா செல்வத்தையும் விட, உங்களுடைய குழந்தைகளை விட, அனைத்தையும் விட நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். அன்பானவர்களே, ஃபலிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹு தஆலா இதுதான் உண்மையான சந்தோஷம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எல்லா வஸ்துக்களையும் விட சந்தோஷம். குல்பி ஃபதிலில்லாஹி, நபியே கூறுங்கள், அல்லாஹ்வினுடைய அருள். அல்லாஹ்வினுடைய அருளுக்கு இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது அது குர்ஆன். அல்லாஹ்வினுடைய அருள்மறையான குர்ஆன் நமக்கு இறங்கியது சந்தோஷம். நாம் இஸ்லாமியர்களாக வாழ்வது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதற்கு பிறகு வபி ரஹ்மத்திஹி என்று அல்லாஹு தஆலா இரண்டாவதாக கூறுகின்றானே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாரினுடைய அருள் கொடையாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த குர்ஆனும் நமக்கு கிடைத்ததை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எதை? குர்ஆன் நமக்கு கிடைத்ததையும் நபி அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே அதையும் நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அப்ப நபி அவர்கள் பிறந்த இந்த மாதம், நபி அவர்கள் அவதரித்த இந்த நாள், இதையெல்லாம் நாம் நினைத்து சந்தோஷப்படுவது இறைவனுடைய கட்டளை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் கிழமை வாரம் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள். நபி அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், திங்கள் கிழமை ஏன் நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் இரண்டு விஷயத்தை காரணமாக சொல்கின்றார்கள். ஒன்று, துஅரது அஅமாலு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்களுடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாள் இந்த திங்கட்கிழமை. ஒவ்வொரு திங்கள் கிழமையும் நபி அவர்களுடைய உம்மத்தினர்களுடைய அமல்கள் எல்லாம், ஒரு வாரத்தினுடைய செயல்பாடுகள், அமல்கள், நன்மை தீமை எல்லாம் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அப்பொழுது சொன்னார்கள் நபி அவர்கள், என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய அமல் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது இந்த திங்கட்கிழமை நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி அவர்கள் அடுத்து ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள். உலித்து பீஹி வபீஹி உன்சில், இந்த திங்கட்கிழமை தான் நான் பிறக்கப்பட்டேன், இந்த உலகத்தில் நான் பிறந்த நாள் இந்த திங்கட்கிழமை. வபீஹி உன்சில், குர்ஆன் எனக்கு அருளப்பட்டதும் இந்த திங்கட்கிழமை தான். நான் பிறந்ததும் குர்ஆன் அருளப்பட்டதும் இரண்டும் இந்த திங்கட்கிழமை நடந்தது. அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நான் நோன்பு வைக்கின்றேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நபியவர்கள் பிறந்த அந்த நாளில் நபியவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு வைத்திருக்கின்றார்கள் என்றால், நபியவர்களே அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த அந்த மாதம், சிறப்புமிக்க மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபியவர்கள் 53 ஆண்டு காலம் மக்காவில் வாழ்ந்துவிட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகை தருகிறார்கள். அந்த நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக, 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவராக இருந்தார்கள். சிறுவராக இருந்தாலும் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது நபி அவர்கள் எங்கள் நகரத்திற்கு மதீனாவிற்கு வந்தார்களோ அந்த நாளை பற்றி சொல்கின்றார்கள். லம்மா கானல் யௌமுல்லதி தகலன் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, நபி அவர்கள் மதீனாவில் நுழையும் பொழுது ஏற்பட்ட அந்த நாள் இருக்கின்றதே, அவா மின்ஹா குல்லு ஷைஇன், எல்லா வஸ்துக்களையும் விட எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஜோதிமயமான நாளாக அந்த நாள் மதீனாவே ஜொலிக்க ஆரம்பித்தது.
அருள் நபி, நூறு நபி. நம்ம நபி அவர்கள் மதீனாவில் நுழையும் பொழுதே மதீனத்து மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் குதித்தார்கள். பாட்டு பாடி, கவிதைகள் பாடி, தலா அல் பத்ரு அலைனா என்ற அந்த கவிதைகளை பாடி சப்தடு அடித்து நபி அவர்களை வரவேற்றார்கள். நபி அவர்கள் வருகை தந்த அந்த நாள் சிறப்புக்குரிய நாளாச்சே, அந்த சஹாபாக்கள் கொண்டாடிய நாளாச்சே. நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த அந்த நாளும் சிறப்புக்குரியது. நபி அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த அந்த நாளும் சிறப்புக்குரிய நாள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய ஒரு வல்லமை, ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மூலமாக இந்த உம்மத்தினருக்கு சொல்ல செய்வான். ஒவ்வொரு காரியத்தையும் நபி அவர்கள் மூலமாக சொல்ல செய்வான். நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். குர்ஆன் முழுக்க குல் குல் என்று பல வார்த்தைகள் நபியே கூறுவீராக, நபியே கூறுவீராக. அதில் அல்லாஹு தஆலா நாமெல்லாம் அதிகமாக ஓதக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற ஒரு சூரா, அந்த சூராவின் சம்பவத்தை நான் குறிப்பிடுகின்றேன். அன்பானவர்களே, தபூக் போர்க்களம், தபூக் யுத்தத்தின் போது வெற்றி கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலை ஃபஜ்ர் தொழுதுவிட்டு சூரிய கதிரை வெளியாகுவதை பார்க்கின்றார்கள். பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். அதை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, ஒரு ஆச்சரியமான ஒரு செயலை பார்க்கும் பொழுதே, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். என்ன நபியே, தினமும் தான் சூரியன் உதிக்கின்றது, ஆனால் இன்று நீங்கள் சூரியனை பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமாக இருக்கின்றது, என்ன என்று கேட்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் உதிக்கக்கூடிய சூரியனை விட இன்று சூரியன் ஒரு ஒளிமயமாக, ஒரு பிரகாசமாக இருக்கின்றது, என்ன காரணம் என்று அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். அன்பானவர்களே, அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நபியே, மதீனாவில் முஆவியா இப்னு அபி முஆவியா அல்-லைஸி என்ற ஒரு சஹாபி இறந்து விட்டார். அந்த சஹாபியினுடைய அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக வானலோகத்தில் இருந்து நிறைய மலக்குமார்கள் வந்திருக்கின்றார்கள். வானலோகத்திலிருந்து நிறைய மலக்குமார்கள், நூறால் படைக்கப்பட்ட அந்த மலக்குமார்கள் வந்திருக்கின்றார்கள். அதனால் சூரியன் ஒளி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது, கொஞ்சம் நூறு கலந்ததாக இருக்கின்றது என்று நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியா, நீங்கள் நபியே, நீங்கள் அந்த சஹாபியை பார்க்க ஆசைப்படுகின்றீர்களா? அவர்களுடைய அந்த முகத்தை, அவர்கள் ஜீதாரை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று. தபூக்கு யுத்தம் என்பது மதீனாவில் இருந்து ரொம்ப தூரத்தில் நடந்த, சில 100 மைல் கலந்து நடந்த அந்த இடத்தில் இருந்து நீங்கள் அவரை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். ஆம் என்று சொல்லும் பொழுது, உலகத்தை, இந்த பூமியை சுருக்கி நபி அவர்களுக்கு அந்த சஹாபியை காட்டப்படுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியை சுருட்டி நபி அவர்களுக்கு அந்த சஹாபி இருக்கக்கூடிய மதீனாவை காண்பிக்கின்றார்கள். நபி அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கின்றார்கள். தபூக் யுத்தத்தில் இருந்து அந்த இடத்திலிருந்து பார்க்கின்றார்கள். அப்பொழுது சொல்றாங்க, நான் இந்த சஹாபிக்கு தொழுகை நடத்த ஆசைப்படுகின்றேன், ஜனாதா தொழுகை நடத்த ஆசைப்படுகின்றேன். இப்ப ஜனாதா தொழுகை நடைபெறுகின்றது. அப்போது சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுடைய அந்த சப்பு வந்திருக்கிறது, அவர்களும் இந்த ஜனாதா தொழுகையில் கலந்து கொள்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு அறிவிப்பு விடப்படுகின்றது. தபூக் யுத்தத்தில் கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்கள் வந்து நிற்கின்றார்கள் நபி அவர்களுக்கு பின்னால். மலக்குமார்களுடைய சப்பு 2 சப்பு. ஒரு சப்புல 70,000 மலக்குமார்கள் வரிசையாக நின்றார்கள். 2 சப்புல 1,40,000 மலக்குமார்கள் நின்று தொழுகை நடைபெற்றது, அடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு நபி அவர்கள் கேட்கிறாங்க, இந்த சஹாபி என்ன அமல் செய்தார்,
என்ன காரணம்? இந்த அளவுக்கு மலக்குமார்கள் இவருடைய ஜனாஸா தொழுகையில் கலந்து கொண்டதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று நபி அவர்கள் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அவர்கள் சொல்கின்றார்கள், ஹுப்புல் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சஹாபி குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை நேசித்தார். அந்த சூராவுல அல்லாஹ்வினுடைய தன்மைகள் சொல்லப்படுகிறது. குல், நபியே சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அல்லாஹு தஆலா யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன். லம் யலிது, அவன் யாராலும் பிறக்கப்படவில்லை. வலம் யூலது, அவனால் யாரும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு தாயும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது. அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனை போன்று யாரும் இல்லை என்று அந்த சின்ன சூறாவுல 3 ஆயத்துக்கள் உள்ள அந்த சின்ன சூறாவுல அல்லாஹ்வினுடைய முழு தன்மையையும் அல்லாஹ் தஆலா அந்த சின்ன சூறாவுல சொல்லிவிட்டார். இந்த சஹாபி முஆவியத் இப்னு முஆவியத்துல் அல்-லைசி என்ற அந்த சஹாபி இந்த சூறாவை விரும்பினார். காலையிலும் மாலையிலும் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் எல்லா நிலைகளிலும் இந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருப்பார். தொழுதா நமக்கெல்லாம் முதல்ல யாவர சூறா குல் ஹுவல்லாஹ் சூறா, ரொம்ப ஈஸியான சூறா. அதே போன்று அந்த சஹாபியினுடைய வாழ்நாள் முழுவதும் அதிகமாக இந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருந்தார். இதுல அல்லாஹ்வினுடைய தன்மைகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த சூறாவை பிரியப்பட்டால், இந்த சூறாவை பிரியப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய கண்ணியம் தான் இந்த அந்தஸ்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ்வை பற்றி சொல்வதற்கு நபி அவர்களை ஏவி இருக்கின்றான். நபி இப்படிப்பட்டவர், அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மை இது, அவனுடைய தன்மை இது பல இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரப்பு, ஆனால் சில இடங்களில் நபியை பற்றி அல்லாஹ்வே கூறுகின்றான். நபியை பற்றி அல்லாஹ்வே கூறுகின்றான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது இருக்கின்றாரே அவர் அல்லாஹ்வினுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்கள் மிகவும் ஈமானில் உறுதி உள்ளவர்கள், குஃபரை எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சகோதரர்களோடு மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை புகழ்ந்து பல இடங்களில் சொல்லியிருக்கின்றான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே நீங்கள் மிக உயர்ந்த தன்மையில் இருக்கின்றீர்கள். வரஃபஅனா லக திக்ரக், உங்களை நாம் மிகவும் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான். இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்ந்த உன்னதமான நற்பண்பில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் நபி அவர்களை புகழ்கின்றார். நபி அவர்களை அல்லாஹ் புகழ்ந்தது போன்று வேறு யாரும் புகழ முடியாது. அன்பானவர்களே, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நீங்கள் ஈருலகத்தினுடைய ரஹ்மத்தாக நீங்கள் அருள்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் புகழுகின்றான். நாம் புகழ்ந்தா இன்னைக்கு குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ்வே புகழுகின்றான். அல்லாஹ் புகழும் பொழுது நாம் புகழ்ந்தா குற்றமாகுமா? இறைவன் புகழுகின்றான், அதை பின்பற்றி நாமும் நபியை புகழுகின்றோம், நபி மீது ஸலவாத்து சொல்கின்றோம். நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய சிறந்த தன்மையை நாம் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக முயற்சி செய்கின்றோம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நபியை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் இவ்வாறாக சொல்கின்றான். அம் லம் யஅரிஃபு ரசூலஹும், உங்களுடைய ரசூலை பற்றி நீங்கள் அறிய வேண்டாமா? எப்படிப்பட்ட ரசூல், எவ்வளவு உன்னதமான ரசூல், அவர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய வாழ்க்கை என்ன, அவர்களுடைய அந்த நற்குணம் என்ன, அனைத்தையும் நீங்கள் அறிய வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கேட்கின்றான். அன்பானவர்களே, மக்காவில் வலீத் இப்னு முகைரா என்ற ஒரு கொடியவன் இருந்தான். அல்லாஹ் தஆலா
இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியின் போது முதல்ல நபி அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்றார்கள். சில நபர்கள் அப்படியே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் மக்களுடைய வரவு அதிகமாகின்றது. மதீனா மக்காவின் நகரத்தில் இஸ்லாம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் காபிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை தருகின்றது. இந்த சமயத்துல ஒரு இடத்துல மக்கத்து காபிர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றார்கள். ஒன்று கூடி அவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயம், இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களை நாம் குறைக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம குறைக்கணும். ஒருத்தன் சொல்றான், நபி உங்கள் பைத்தியக்காரர் என்று சொல்லலாம். இன்னொருத்தன் சொல்கின்றான், நபி அவர்கள் சூனியக்காரர் என்று சொல்லலாம். இன்னொருத்தன் சொல்கின்றான், நபி அவர்கள் பொய் பேசக்கூடியவர் என்று சொல்லலாம். இன்னொருத்தன் சொல்கின்றான், நபி அவர்கள் காசுக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு இது போன்ற வார்த்தையை முஹம்மது மக்களிடத்தில் பரப்புகிறார் என்று நாம் சொல்லலாம். இதையெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த வலீத் இப்னு முகைரா சொல்கின்றான், முஹம்மதை பைத்தியம் என்று சொல்ல முடியாது, அவருடைய வார்த்தையில் தெளிவிருக்கின்றது. முஹம்மதை சூனியக்காரன் என்று சொல்ல முடியாது, சூனியக்காரனுடைய எந்த ஒரு தன்மையும் முஹம்மது அவரிடத்தில் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதை பொய்யன் என்று சொல்ல முடியாது, இதை நானே நம்ப மாட்டேன். முஹம்மத பொய்யன் என்று சொன்னால் நானே நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட இந்த நபியை என்ன என்று சொல்வது என்று இந்த முயற்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வருகை தந்து 40 வருட காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து இந்த குர்ஆன் எனக்கு அருளப்பட்டது, நபியாக அனுப்பப்பட்டேன் என்று மக்களுக்கு சொல்லும் பொழுது என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள் மக்கள். நீங்க நபி என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் 40 வருட காலம் நான் வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் முன்னால் 40 வருட காலம் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் இந்த தவறு செய்தேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது காலத்தில் ஏதாவது தவறு இருக்கும். ஆனா நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இவர் இந்த நேரத்தில் போய் சொன்னார், இந்த நேரத்தில் ஏமாற்றினார் என்று ஒரு காலம் யாரும் சொன்னது கிடையாது. மக்கத்து மக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்னங்க? அமீன், நம்பிக்கைக்குரியவர், சாதிக், உண்மையாளர். இப்படி பெயர் வாங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் முஹம்மது என்று ஏற்றுக்கொண்டார்கள், உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டார்கள், சாதிக் என்று ஏற்றுக்கொண்டார்கள், நம்பிக்கைக்குரியவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற வார்த்தையை மட்டும் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அன்பானவர்களே, அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வலௌலா நஸல ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மின் கர்யத்தைன் அதீம். இந்த 2 கிராமத்தில் 2 ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிறந்த 2 மக்களுக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். மக்காவுல வலீத் இப்னு முகைரா என்ற அந்த மனிதன் மிக சிறந்த ஒரு மதிப்புக்குரியவனாக மக்களிடத்தில் இருந்தான். தாயிப்ல ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு உர்வத் இப்னு அபீ ஸகஃபி என்ற ஒரு மனிதன் இருந்தான். இவன் தான் அரபு தேசத்தில் இந்த 2 பேரு தான் ஒரு சிறந்த ஒரு மதிப்புக்குரியவர்களாக இருந்தார்கள். இந்த 2 பேரை தவிர நாங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மக்கத்து காபிர்கள் சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய 40 வருட காலத்தில் ஏதாவது ஒரு தவறை நீங்கள் சொல்ல முடியுமா? அதுதான் என்னுடைய நான் நபி என்பதற்கு ஆதாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியை இறக்கினான். வஹியை இறக்கி சொன்னான். ஹாக்கிம் என்ற அந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி அவர்களுக்கு வஹியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியை இறக்கி சொன்னான், ஈசா நபியே
உங்களுக்கு பிறகு கடைசியாக ஒரு நபி வருகின்றார் முஹம்மத், அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், மக்களுக்கு அவரை பற்றி நீங்கள் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும், அவர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை வலௌலா முஹம்மதன் மா கலக்து ஆதம், முஹம்மது இல்லை என்றால் நான் ஆதமை படைத்திருக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா வஹீயில் சொல்கின்றான், முஹம்மது இல்லை என்றால் நான் ஆதமை படைத்திருக்க மாட்டேன். வலௌலா மா குலிகத்துல் ஜன்னத்து வன்னார், முஹம்மது இல்லை என்றால் சுவரத்தை படைத்திருக்க மாட்டேன், நரகத்தை படைத்திருக்க மாட்டேன். வலகத் கலகத்துல் அர்ஷ பில் மாஇ, அல்லாஹ் தஆலா முதலில் இந்த வானம் பூமியை அனைத்தையும் படைப்பதற்கு முன்பதாக அல்லாஹ்வினுடைய அர்ஷ் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. தண்ணீரில் அல்லாஹ்வினுடைய அரிசி இருந்தது. அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்து அதற்கு பிறகு தண்ணீரில் இருந்த அந்த அரிசி தத்தளித்துக் கொண்டிருந்தது, லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. எந்த பொருள் தண்ணீர் இருந்தாலும் ஒரு ஆடத்தான் செய்யும். அது மனிதனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த பொருளும் தண்ணீரில் இருந்தால் ஆட செய்யும். அப்படி அல்லாஹ்வினுடைய அரிசி கடலில் தண்ணீரில் இருந்தது, ஆடிக்கொண்டிருந்தது. அல்லாஹு தஆலா அந்த ஆட்டத்தை நிப்பாட்டுவதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அரிசியில் எழுதி வைத்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை எழுதப்பட்ட பிறகுதான் அந்த ஆட்டம் என்பது நின்றது என்று அல்லாஹு தஆலா வஹீரக்கியதாக ஹாக்கிம் என்ற கிதாபுல அனஸ் இப்னு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பானவர்களே, நம்ம நபி இல்லைனா இந்த வானமும் இல்லை, இந்த பூமியும் இல்லை, எந்த வேதமும் இல்லை, எந்த ரசூலும் இல்லை, நாம் மனிதனாகவே வந்திருக்க முடியாது. நபியால் தான் இந்த உலகமே உருவானது, நபியால் தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரியன் உதிக்கின்றது, இந்த சூரியன் மறைகின்றது, சந்திரன் உதிக்கின்றது, மறைகின்றது, எல்லாம் நம் நபியினுடைய பிறப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவ்வலுன் நபி, முதல் நபியே நபி அவர்கள் தான். ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான்? நபியுடைய ஆன்மாவை, அந்த ஜோதியை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், வல் ஆதமு பைனல் மாஇ வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கும் பொழுதே என்னை அல்லாஹ் படைத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹு தஆலா நமது நபியினுடைய அந்த அருள் ஜோதியை நூரை படைத்து விட்டான். அந்த படைப்புக்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அல்லாஹ் எப்பொழுது நபி அவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தானோ அதற்கு பிறகு படைக்கப்பட்டவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பானவர்களே, அப்ப நம்ம நபிதான் அவ்வலுன் நபி வ ஆகிருன் நபி, முதல் நபியும் நமது நபிதான், கடைசி நபியும் நமது நபிதான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நபி அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம், நபி அவர்கள் மீது புகழ் மாலை பாடுவோம், ஆங்காங்கே மௌலிது ஷரீஃப்களுக்கு நாம் ஏற்பாடு பண்ணுவோம். அல்லாஹு தஆலா அதன் பொருட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும், நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தட்டும், நம்முடைய எதிர்காலம் ஈமானோடு ஜோதிமயமாக அமையட்டும். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.